வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 344 ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 22, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஆண்டு 5 புத்தாண்டை முன்னிட்டு புதிய தலைமை மலர வேண்டும் பாடல் காணொளி வெளியீடு. செப்டம்பர் 22 ஞாயிறு இன்றைய தினம் சென்னை கோடம்பாக்கம் சினி சிட்டி ஹோட்டலில் அக்டோபர் 13 தமிழக அளவில் சென்னையில் நடைபெறவிருக்கும் கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழாவிற்கு மாநில பொறுப்பாளர்கள் சந்தித்து திட்டமிட்டு வருகிறார்கள். இதில் பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவர்கள் கலந்து கொண்டு கலாம் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட புதிய தலைமை மலர வேண்டும் என்ற தாம் இசையமைத்த பாடலுக்கான காணொளியை வெளியிட்டார். இதே நாளில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒருநாள் RTI பயிற்சி வகுப்பில் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா இதே பாடலை வெளியிட்டு பேசினார். போதும் அறத்தின் நெறியை மறந்திடாதோ, புகழுரைக்கே மயங்கிடாதோ, புனிதர்கள் அணிதிரள வேண்டும், புதிய தலைமை மலர வேண்டும். புதிய பாரதம் தலையெடுக்க புதிய தலைமை மலர வேண்டும். வேஷம் பொய்மை தந்திரத்தால் கோஷத்தால் திசை திருப்பிடாதோ, விலைக்கு வாங்கிட இடம் கொடாதோ, வீரர்கள் அணி திரள வேண்டும், புதிய தலைமை மலர வேண்டும். புதிய பாரதம் தலையெடுக்க புதிய தலைமை மலர வேண்டும். உள்ளும் புறமும் உயர்ந்து நிற்போர், உள்ளத்தின்மையில் மேறு போன்றோர், திறமை வளர தவமியற்றும், தகைமையாளர் திரள வேண்டும், புதிய தலைமை மலர வேண்டும். புதிய பாரதம் தலையெடுக்க புதிய தலைமை மலர வேண்டும். புதிய பாரதம் தலையெடுக்க புதிய தலைமை மலர வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் பல்வேறு கட்சியினர் மற்றும் சமூக இளைஞர்களை ஒருங்கிணைத்தார் மாவட்ட பொறுப்பாளர் விமல்.
பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்களின் மக்கள் அரசியல் பயணத்தில் செப்டம்பர் 21 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் மக்கள் சந்திப்பிற்கு சிங்கப்பூரில் பணி செய்து வரும் விமல் தமது ஊர் திரும்பிய குறுகிய காலத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். குறிப்பாக ஊரில் பல்வேறு கட்சியினரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள் என 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா உரையை அனைவரும் மிகவும் ஆவலுடன் கேட்டனர். அவரது உரை முடித்து அது பற்றி மக்கள் கருத்து கூறும்போது ஐயாவின் உரை புதிய நம்பிக்கை அளித்ததாகவும், தொடர்ந்து கிராம வளர்ச்சிக்காக நல்லூர் வட்டம் அமைக்கவிருக்கும் கிராம வளர்ச்சி குழுவில் இடம்பெற சுமார் 40 நபர்கள் விருப்பம் தெரிவித்தனர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு நெவலிநாதன் அவர்கள் தமது தலைமை உரையில், நான் பிரபல கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் மாண்புமிகு மக்கள் சந்திப்பு என்ற வார்த்தையை இதுவரை யாரும் சொன்னதில்லை. ஏதோ வித்தியாசம் தெரிந்தது. அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் வந்த காரணத்தால் கரைவேட்டி கட்டாமல் வந்துள்ளேன். சிறப்பான இந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் பங்களிப்பது மிகவும் அவசியம். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த விமல் மற்றும் அவருக்கு துணையாயிருந்த நண்பர்களை வெகுவாக பாராட்டினார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கணியன் பூங்குன்றனார் வாழ்ந்த சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டியில் மக்கள் அரசியல் பயணம். செப்டம்பர் 21 சனிக்கிழமை காலை கீரமங்கலத்தை தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தாரக மந்திரத்தின் சொந்தக்காரர் கணியன் பூங்குன்றனார் வாழ்ந்த புனித பூமியாம் சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டியில் எளிய கிராம மக்களிடையே கிராம சபை, கிராம பஞ்சாயத்து பற்றி பேராசிரியர் பழனித்துரை ஐயா மிக எளிமையாக விளக்கினார். ஊராட்சி மன்ற தலைவர் விஜயபாஸ்கர் இந்த மக்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூண், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்களின் மணிமண்டபம், ஊராட்சி மன்ற தலைவர் விஜயபாஸ்கர் அவர்கள் உருவாக்கியுள்ள மியாவாக்கி காடு ஆகியவற்றை பேராசிரியர் பழனித்துரை ஐயா பார்வையிட்டார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. மகிபாலன்பட்டியை தொடர்ந்து காரைக்குடியில் மக்கள் சந்திப்பு. செப்டம்பர் 21 மூன்றாவது சந்திப்பாக பேராசிரியர் பழனித்துரை ஐயா காரைக்குடி சென்றார். அங்கு சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் பேசும்போது, நகரங்களில் ஏரியா சபையை முன்னிறுத்தி பிரச்சினைகளை கண்டறிந்து அதன் அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைக்கலாம் என்று பேசியதாக திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. காமராஜர் மணிமண்டபத்தில் பேராசிரியர் பழனித்துரை. அக்டோபர் 22 இன்றைய தினம் மக்கள் அரசியல் பயணத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் வழியில் விருதுநகரில் கர்மவீரர் காமராஜர் மணிமண்டபத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார் பழனித்துரை ஐயா. அங்குள்ள வாசகங்கள் அனைத்தையுமே இன்று நல்லூர் வட்டம் மக்கள் அரசியல் பயணத்தில் பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.